Okay. Hi, I'm Gopi and part of Batch 9 career consulting consultant course. And final project வந்தாச்சு. It's called TNEA brochure analysis. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் என்னோட ஸ்லைடை நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிஎன்ஏல இல்லை என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன வருது டிஎன்ஏக்கு கீழே, அந்த காலேஜஸில் என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க கேட்டகரி வைஸாக பார்க்க போகிறோம். அப்புறம் சீட் மேட்ரிக்ஸ், இந்த சென்ஸ் ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட்ஸ் அலாட்டட், எந்தெந்த கேட்டகரி கீழே எவ்வளோ சீட்ஸ் வரும், ஸோ அதெல்லாம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிஎன்இஏவோட 2024 ஆன்லைன் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ். ஏன்னா இந்த ப்ரௌஷர் பார்த்தீங்கன்னா 2024 ப்ரௌஷரை தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி நான் பேச போகிறேன். அப்புறம் கவுன்சிலிங் ஷெட்யூல், அப்புறம் யாருக்கு எலிஜிபிள், பேசிக்கலி இந்த கட் ஆஃப் மார்க்னு சொல்லுவோம் இல்லையா அது. அப்புறம் அட்மிஷன் ப்ரொசீஜருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி வேணும், டாக்குமெண்ட்ஸ் டிஎன்ஏக்கு என்னென்ன ப்ரொசீஜர் தேவைப்படும், ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் அதை டேப்லெட் பண்ணி ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் எடுத்து அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் டேப்லெட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் எஸ்பெஷலி when it comes to the ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ டிஎன்ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ். ஸோ பேசிக்கலி அவங்க வந்து ஒரு செப்பரேட் கவுன்சிலிங் பாடி மாதிரி. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க அது ஈச் இயர். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த காலேஜஸ்லாம் யார் யாருக்கு அலாட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் சர்டன் கேட்டகரிஸ், அதுதான் இவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அந்த கவுன்சிலிங் போர்டையை. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன். அதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வரும், பேமெண்ட் வரும், சாய்ஸ் ஃபில்லிங் வரும், அலாட்மெண்ட் வரும், கன்ஃபர்மேஷன் வரும். இதெல்லாம் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. இதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். ஸோ அதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா tneaonline.org தான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா 95 கோர்சஸ் இருக்குது. டோட்டல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா 438 காலேஜஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் 404 காலேஜஸ் வருது. கான்ஸ்டிடியூண்ட் காலேஜஸ் வந்து ஒரு 16 காலேஜஸ் வருது. கவர்மெண்ட் காலேஜஸ் 11 காலேஜஸ் வருது. யூனிவர்சிட்டி பேஸ்ட் காலேஜ், அதாவது டைரக்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க, அது ஒரு 4 காலேஜஸ் வருது. அப்புறம் கவர்மெண்ட் எய்டட்ல வந்து ஒரு 3 காலேஜஸ் வருது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அகைன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் பேஸ்ட் டாமினன்ட் காலேஜ் கோர்சஸும் அதில் எப்படி வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து டாமினண்ட்டாக இருக்கும்னு பிரிச்சிருக்கேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் டாமினன்ட், அப்புறம் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வந்து டாமினண்ட் ஆச்சு, கெமிஸ்ட்ரி டாமினன்ட் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன், பயாலஜி டாமினன்ட் ஒன்று எடுத்திருக்கேன், அப்புறம் மேத்ஸ் டாமினன்ட் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ ஃபிசிக்ஸ் டாமினன்ட்டில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்ஸ் தெர்மோடைனாமிக்ஸ்லாம் வரும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ், பவர் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அதை பற்றிலாம் வரும். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா சர்க்கியூட்ஸ் அண்ட் சிக்னலிங் சிஸ்டம்ஸ்லாம் வரதுனால அதில் ஃபிசிக்ஸ் டாமினண்ட்டாக இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் மெக்கானிசம்ஸ் வரும், மெட்டீரியல் சர்வேயிங் வரும். ஸோ அதெல்லாம் இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மெக்கானிசம் ப்ளஸ் அதனால தான் ஹைப்ரிட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏரோஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸ், ப்ரொபல்ஷன், டைனாமிக்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி ஏரோநாட்டிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஃபிசிக்ஸ், ப்ரொபல்ஷன், மெட்டீரியல், ஸோ இதெல்லாம் வருது. மெரைன் இன்ஜினியரிங்கில் ஹைட்ரோடைனாமிசம், மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ரொபல்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக உங்களுக்கு ஏரோடைனாமிக்ஸோட ஒரு ஓவர்லேப் வர மாதிரி இருக்கும். பட் கான்செப்ஷுவலி சேமாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி. மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் வரும், மெட்டீரியல் சயின்ஸஸ், சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ் வரும், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், மோஷன், கைனமெட்டிக்ஸ், நிமேட்டிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டாமினன்ட்டில் ஒரு லிஸ்ட் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ஏன்னா அதில் கோர் கெமிஸ்ட்ரி பிரின்சிபல்ஸ்லாம் வரும். கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரி ஆஃப் ஹைட்ரோ கார்பன், ஸோ பேசிக்கலி அந்த ஃபியூவல் ரிலேட்டட் அதெல்லாம் படிப்பாங்க. அப்புறம் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் போக டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக என்ன பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டிசைன்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ட்ரக் கெமிஸ்ட்ரி, ஃபார்முலேஷன், ஃபார்மசூட்டிக்கல் ப்ராசஸிங் ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதையும் படிப்பாங்க. அப்புறம் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, லெதர் டெக்னாலஜி, ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி இருக்குது, டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி இருக்குது. ஸோ இது வந்து கெமிஸ்ட்ரி டாமினன்ட். ஸோ அடுத்தது பயாலஜி டாமினன்ட் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் கம்பைண்டாகவே ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ
இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி இருக்கு, பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி இருக்கு, ஃபுட் டெக்னாலஜி இருக்கு. ஸோ ஃபுட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம கெமிஸ்ட்ரி டாமினன்ட்லயும் பார்த்துருப்போம், இங்கேயும் பார்த்துருப்போம். ஏன்னா அது 2மே வரும். ஸோ அதனால தான். ஸோ அக்ரிகல்ச்சுரல் இன்ஜினியரிங் இருக்கு, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்கு, மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ். ஃபைனலா பார்த்தீங்கன்னா மேத்ஸ் டாமினன்ட். ஸோ மேத்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டடீஸ் வரும். ஏன்னா ஆல் யுவர் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் பில்ட் ஆன் லாஜிக். ஸோ லாஜிக்னு ஒரு விஷயம்ட்டால அங்கே மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னா மேத்ஸ் தேவைப்படும். ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்கும் வந்துச்சு பாருங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேத்ஸ் வந்துச்சு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா மேத்ஸ் டாமினண்டா. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ். ஸோ யூனிவர்சிட்டி வைஸ் எவ்வளோ இன்டேக் இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ் இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பயோ மெடிக்கல், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபார்மேட்டிக்ஸ். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 60 சீட்ஸ் இன்டேக் இருக்கு பர் ஆனம். ஓகேங்களா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 120 இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்ல பார்த்தீங்கன்னா 120 இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அகைன் 120 இருக்கு. அதுலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 60 தான் இருக்கும். இதுலேயே சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம்லலாம் பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸ் பர் ஆனம் அவ்வளோதான். அதே மாதிரி பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா 60 பர் இயர். அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா அகெயின் வி ஹேவ் திஸ் ஏஐ, டேட்டா சயின்ஸ், ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 சீட்ஸ் பர் ஆனம். வேற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸ் பர் ஆனம் இருக்கு. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸ் பர் ஆனம் தான், ரொம்ப லிமிட்டட். அது ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜிலும் 60 சீட்ஸ் பர் ஆனம் இருக்கு. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ் பார்த்தீங்கன்னா அப்பேரல் டெக்னாலஜி இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா 30 சீட்ஸ் பர் ஆனம் தான் இருக்கு. அதே மாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங், செராமிக் டெக்னாலஜி, பெட்ரோலியம் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி 60 சீட்ஸ் இருக்கு. வர்ஸ் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜிக்கு 40 சீட்ஸ் பர் ஆனம். இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 தான் இருக்கு பர் ஆனம். ஸோ அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா ஏஐ. ஸோ இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 60 சீட்ஸ் 120 சீட்ஸ் அப்படி வந்துடும் எவ்ரி இயர். ஸோ கவர்மெண்ட் எய்டும் இருக்கு. கவர்மெண்ட் எய்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம என்னென்ன கோர்சஸ் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோமோ அது எல்லாமே இருக்கு. ஸோ அகெயின் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 60 சீட்ஸ்லேருந்து இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் 138 சீட்ஸ் இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா 18 சீட்ஸ் அந்த மாதிரி இருக்கு. கவர்மெண்ட் எய்ட்லையும் அதே மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 130 சீட்ஸ் மேக்ஸிமம் இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில். வேற சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா 80 இருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் 70 இருக்கும், 50 இருக்கும், மெக்கட்ரானிக்ஸில் 60 இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் நம்ம ரெகுலராக எவ்ரி இயர் பார்த்துட்டே இருக்கணும். ஸோ அதிகமாக அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் 60 இருக்குது, மெக்கானிக்கலில் வந்து 120 இருக்குது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 120 இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 60 இருக்குது. தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூரில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் 60 இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 120 இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 120 இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 60 இருக்குது. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங்கில் 60 இருக்குது, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 60 சீட்ஸ் இருக்குது. வேற மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா 120 சீட்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு வந்து 120. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் திருநெல்வேலி. ஓகே, சீட் மேட்ரிக் கன்சிடரன் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் இன்ஜினியரிங் விழுப்புரம்ல இருக்கு, திண்டிவனம்ல இருக்கு, ஆர்னியில் இருக்கு, காஞ்சிபுரம்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, பிஐடி கேம்பஸ் இருக்கு திருச்சிராப்பள்ளியில், அரியலூர், பண்ருட்டி, பட்டுக்கோட்டை, திருநெல்வேலி, நாகர்கோயில், தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 420 சீட்ஸ் இருக்கு பர் ஆனம்ல.
ஸோ இப்போ நம்ம சில காலேஜஸும் பார்த்தோம். அந்த காலேஜோட சீட் எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கு. ஐ மீன் சீட் மேட்ரிக்ஸும் பார்த்தோம். இப்போ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஸோ வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின்ங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் ஸ்டெப்பு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் அப்வர்டுன்னு இருக்கு. ஸோ இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின்ல தான் பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் ஆர் தி ஸ்டூடண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுவாங்க ப்ரொவிஷன் அலாட்மெண்ட் ஆர்டர. அப்புறமா காலேஜுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல பே பண்ணுவாங்க ஃபீஸ்க்கு. ஓகேவா? அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் பண்ணுவாங்க அலாட்மெண்ட் ஆர்டர்ஸ. அந்த அலாட்மெண்ட்ஸ் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவா இருக்கும். அண்ட் டிஎஃப்சிக்கு வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் டென்டேட்டிவா அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. இது அந்த ஸ்டெப். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் அண்ட் அப்வர்டுன்னு ஒண்ணு இருக்கு. டிக்ளைன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா குடுத்த அலாட்மெண்ட்ட டிக்ளைன் பண்ணிட்டு, திரும்ப வேற ஏதாவது பெட்டரா கிடைக்குமா, அப்வர்ட் மூவ்மெண்ட் இருக்குமான்னு வெயிட் பண்றது. ஸோ டிக்ளைன் அண்ட் மூவ் டூ நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அலாட்மெண்ட்ட டிக்ளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு மூவ் ஆகுறது. டிக்ளைன் அண்ட் குவிட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளைன் தி கரெக்ட் அலாட்மெண்ட் அண்ட் குவிட் ஃப்ரம் தி கவுன்சிலிங். அதாவது எனக்கு இந்த சீட் புரியலப்பா. இந்த கவுன்சிலிங்க விட்டே வெளில போறேன்னு சொல்லிட்டு, அலாட்மெண்ட்ட கேன்சல் பண்ணிட்டு வெளில போயிறது தான் டிக்ளைனிங் அண்ட் குவிட். அப்வர்ட் ஆர் மூவ் டூ நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, வெயிட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட். அதாவது ஏதாச்சும் பெட்டரா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு, ஆ அலாட்மெண்ட் நாட் ஜெனரேட்டட் பார்ட்டிசிபேட் இன் நெக்ஸ்ட் ரவுண்ட். இப்போ அலாட்மெண்ட் கிடைக்கலன்னா, நெக்ஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்றது தான் இந்த ப்ரொசீஜர். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் அண்ட் ஜாயின் இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, 5 டேஸ் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேல அக்செப்ட் அண்ட் இதெல்லாம் டிஃபரெண்ட் வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இந்த நம்ம மேட்ரிக்ஸ் நம்ம பார்த்தா தான் கொஞ்சம் பெட்டரா புரியும். கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ்க்கும் இருக்கு. அதில மல்டிபிள் ரவுண்ட்ஸ் இருக்கு. ரவுண்ட் 1ல என்ன பண்ணணும்? ரவுண்ட் 1 முடிச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வருவாங்க. அண்ட் தென் தே கம் டூ அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ். ஆ ஸோ இதில பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் டேட்ஸ் குடுத்துருக்காங்க. 2024 இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா, 22nd ஆஃப் ஜூலைலேருந்து 10 ஏஎம்லேருந்து 27 ஜூலை அது ஒரே நாள்ல முடிச்சிடுறாங்க. 7 பிஎம் வரைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ஸ். அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் நடக்கும். 9 பிஎம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நைட்லேருந்து. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் 23 ஜூலைலேருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப் டூ 5 பிஎம் அந்த நாளைக்கு மட்டும். ரிலீஸ் ஆஃப் ப்ரொவிஷன் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அதே நாள் நைட் 9 பிஎம் வரைக்கும் ரன் ஆகுது. ஸோ இது பிட் சேலஞ்சிங்கா தான் இருக்கும் அந்த டைம்ல. பட் வி ஹேவ் டு டூ இட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சீட் மேட்ரிக்ஸ் கவுன்சிலிங் ஷெட்யூலும் இருக்கு. ஸோ அக்ரிகேட் மார்க் எப்படி, ஜெனரல் ரேங்க் எவ்வளோ, சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளோ, ஸோ அதுக்கு டைமிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இந்த டைமிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு சில டைம் ஓவர்லேப் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம பண்ணணும். அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கட் ஆஃபும் அதுக்கும் ஸ்பெசிஃபிக் டேஸ் இருக்கு, டைமும் இருக்கு. ஸோ அது ஓவர்லேப் ஆகுதா, எப்படி அதை மேனேஜ் பண்ணணும்னு பார்த்து டிசைட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த டிஎன்இஏ அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சு என்ன படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கேத்த மாரி அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை. அவங்க நேஷனாலிட்டியும் சில டைம் மேட்டர்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட் வந்து ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்ன மாரி டாக்குமெண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன மாரி எலிஜிபிலிட்டின்னு பார்ப்போம். ஸோ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் வந்து கிளாஸ் 8லேருந்து 12th வரையும் தமிழ்நாடுல படிச்சிருக்கணும். அவங்க தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஸோ அதே மாரி தமிழ்நாடு நேட்டிவ்ஸ் ஸ்டடிட் எனி ஆஃப் 8th டில் டு 12th அவுட்சைட் தமிழ்நாடு. ஸோ அவுட்சைட் தமிழ்நாடு படிச்சிருந்தா கூட தே ஆர் எலிஜிபிள். சில்ட்ரன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சர்விங் இன் தமிழ்நாடு 5 இயர்ஸ். ஸோ 5 வருஷம் சர்வ் பண்ணியிருக்கணும் பேரண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் எம்ப்ளாயீஸ் சர்விங் இன் தமிழ்நாடு ஃபார் 5 இயர்ஸ். ஸோ அவங்க பசங்களுமே தே ஆர் எலிஜிபிள். Son, daughter of all service, India Service Tamil Nadu cadre office. So they are eligible to apply. Other state candidates, 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வந்து தமிழ்நாடுல படிச்சிருந்தாங்கன்னா they are also apply. Sri Lankan Tamil refugees study in தமிழ்நாடு. அவங்களுமே வந்து they are eligible to apply under open competition. So என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேசிக்காக சொன்னேன் இல்லையா, தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ், தமிழ் பசங்களே வந்து 8th லேருந்து 12th நீங்க படிச்சீங்கன்னா they don't need any separate documents. பட் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் இன்க்ளூட் எனி ஆஃப் அவுட்சைட் தமிழ்நாடு படிச்சுட்டு வந்தாங்கன்னா தே நீட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். அதே மாதிரி சில்ட்ரன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் சொன்னேன் இல்லையா, அதர் நேஷனாலிட்டி. ஸோ அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயர்கிட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி தேவைப்படும். அதே மாதிரி பப்ளிக் செக்டாரில் வேலை செய்கிற எம்ப்ளாயி சர்விங் இன் தமிழ்நாடு 5 இயர்ஸ். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் தே நீட் திஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி எம்ப்ளாயர்.
சன் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீசஸ் தமிழ்நாடு ஆகிட்டாங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் இருந்தால் போதும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதுவுமே ஸ்டடி இன் தமிழ்நாடு அவங்களுக்கு எதுவுமே டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படாது. ஆ. ஸோ அதே மாரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் தட் படிச்சிருப்பாங்க இல்லையா? சர்டிஃபிகேட் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை? எஸ்எஸ்எல்சினா 10th மார்க் ஷீட் தேவை. ஹெச்எஸ்சினா 12th மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அது ஸ்கூல்லயே கிடைச்சிடும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், சில்ட்ரன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ்னா அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட் தேவைப்படும். சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், சில்ட்ரன்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயீஸ், ஸோ ஐடி ரிட்டர்ன்ஸ், பிஎஃப் ஸ்லிப் அந்த மாதிரிலாம் ப்ரொவைட் பண்ணலாம். செல்ஃப் டிக்ளரேஷன் சில கேசஸில் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் தி ரிக்வயர்ட் டாக்குமெண்ட். ஸோ இப்போ ரிக்வயர்ட் கவுன்சிலிங் ப்ரொசீஜருக்கு என்னென்ன ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்த்தோம். இப்போ சீட்ஸ் எப்படி ரிசர்வ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 3.5% பிளாக் பண்ணியிருக்காங்க. எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் ஆர் டினோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 20% ஃப்ளாட்டாக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல்டு கேஸ்ட்னா 15%, ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்ததியாஸ்க்கு வந்து 3%, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் வந்து 1%. ஸோ டோட்டலி இட் சம்ஸ் அப் டு 100%. ஸோ அதே மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு சிம்பிள் காலேஜ் காலேஜ் ஃபீஸ் மட்டும் போட்டுருக்கோம் 4-5 காலேஜுக்கு ஒரு கேட்டகரியும். ஸோ செல்ஃப் ஃபினான்சிங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என்ல வந்து ஃபார் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு வந்து அப்ராக்சிமேட்லி தி ஃபீஸ் இஸ் லைக் 85,000 to 1 lakh per annum. ஹாஸ்டல் ஃபீஸாக இருந்துச்சுன்னா 60 to 80 வரும். ஸோ டோட்டல் ஆனுவல் காஸ்ட் கம்ஸ் அரௌண்ட் 1.8 to 2 lakhs அப்ராக்சிமேட்லி. இதே கவர்மெண்ட் காலேஜ் ஜிசிடி கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டியூஷன் ஃபீஸ் வில் பி லைக் அரௌண்ட் 12,000. அப்புறம் ஹாஸ்டல் இருந்துச்சுன்னா மேபி லைக் 9 to 10,000. ஸோ அப்ராக்சிமேட்லி சம்ஸ் அப் டு 20,000 சம்பர். அதே மாதிரி கான்ஸ்டிடியூன் காலேஜ் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் எடுத்திருக்கேன். ஸோ அதே பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா per annum ஃபீஸ் வந்து 50,000 வரும். ஹாஸ்டல் மேபி அப்ராக்சிமேட்லி 20 to 30,000 per. ஸோ per annum it comes to 70,000 to 80,000. ஸோ யூனிவர்சிட்டி காலேஜஸில் பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்திருக்கேன். சேம் கோர்ஸ் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சம்ஸ் அப் டு அப்ராக்சிமேட்லி லைக் 1.8 lakhs per annum. கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்திருக்கேன் மதுரை ஃபார் சேம் பிஇ இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ். ஸோ tuition fee comes around to like 30 to 40,000 per annum. Again, hostel fees like 30 to 40,000. So sums up to like 80 to 1 lakh per annum approximately. So this is my project. Thank you.